ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சார்புகளோட வகைகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிறப்பு வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மாறிலி சார்பு, அதாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதாவது சார்பு எஃப் ஏ டு பி ஆனது, அதாவது ஏங்கிற ஒரு கணம் இருக்குது, அதுலேருந்து பிங்கிற கணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகுது. மாறிலி சார்பு எனில் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப்பின் வீச்சகமானது, அதாவது வீச்சகம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, செகண்டில் இருக்குது இல்லையா, அதாவது ரெண்டாவது கணம் இருக்குது இல்லையா, அதில் உள்ள நம்பர்ஸை தான் நம்ம வீச்சகம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு உறுப்பை மட்டுமே கொண்டதாகும். அதில் வீச்சகத்தில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதாவது இதை மதிப்பகம்னு சொல்லுவோம், இதை வீச்சகம்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த வீச்சகத்தில் இங்கேருந்து நம்ம ஃபங்க்ஷன் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இந்த ஏபிசிடி எல்லாமே இந்த ஒரே நம்பர் தான் போயிருக்கு. சரியா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதாவது மாறிலி சார்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே உள்ள ஒரே ஒரு நம்பரை தான் எல்லாமே ரீச் பண்ணியிருக்கோம், அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமணி சார்பு, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஏயின் வெற்றில்லா கணம் எனில், ஏ வந்து ஒரு வெற்றில்லா கணம். அப்போ அதாவது ஏல வந்து ஏதோ ஒரு உறுப்பாது கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லை. சரியா? சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ ஆனது, ஏ டு ஏ, அதாவது ஏலேருந்து தான் ஏக்கு போகுது. ஸோ இதை பீனை நீங்கள் அசியூம் பண்ணுறதுக்கு பதிலாக இதையும் ஏனே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஏல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ XYZன்னு அதே உறுப்புகள் தான் இங்கேயும் இருக்குது. அதனால் நம்ம இதையுமே என்னென்ன அசியூம் பண்ணிக்கலாம், ஏனே அசியூம் பண்ணிக்கலாம். ஆனது f of x equal to x, அனைத்து x belongs to a என வரையறுக்கப்பட்டால், அதாவது இங்கே என்ன இருக்கோ இதுக்கான ஆன்சரும், அதாவது இங்கே மதிப்பக்கத்தில் உள்ள அதே இது தான் வீச்சகத்துலேயும் உங்களுக்கு ஆன்சராக வரும். இப்போ f of x எனக்கு என்ன ஆன்சர்னால் அதே x தான். f of y எனக்கு என்ன ஆன்சர்னால் அதே y தான். f of z எனக்கு என்ன ஆன்சர்னால் அதே சேம் z தான். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா சமணி சார்பு, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெய் மதிப்பு சார்பு, ரியல் வேலிடு ஃபங்க்ஷன். அதாவது ரியல், மெய் அப்படின்ற வேர்டு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெய்யெண்கள்னு அர்த்தம். மெய்யெண்களில் என்னெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதாவது இயல் எண்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், அடுத்த விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், எல்லா எண்களுமே வந்து மெய்யெண்களுக்குள்ளே வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஆனது ஒரு மெய் மதிப்பு சார்பு எனில், அது ஒரு மெய் மதிப்பு சார்பாக இருந்தால் எஃப்பின் வீச்சகமானது, இப்போ எஃப்போட வீச்சகம்னா என்னது, பியில் உள்ள உறுப்புகள், அதில் உள்ள எலமெண்ட்ஸு. ஓகேவா? ஆர் எனும் மெய்யெண்களின் உட்கணமாக இருக்கும். அதாவது மெய்யெண்கள் ஆர்னால் என்னதுன்னா அந்த மெய்யெண்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த செட்டு. அந்த மெய்யெண்களோட உட்கணமாக இருக்குமா. மெய்யெண்களோட உட்கணம்னா என்ன சொல்லலாம், எல்லாமே தான் அதில் வரும். இயலெண்கள் வரும், முழியெண்கள் வரும், முழுக்கள் வரும், விகிதமுறு எண், விகிதமுறாணி எல்லாமே அதில் வரும். ஸோ அதனால் மெய்யெண்களோட உட்கணமாக இருந்துச்சு அப்படின்னா அதை மெய் மதிப்பு சார்புன்னு நம்ம சொல்கிறோமா. அப்போது இந்த மாதிரி XYZ இந்த மாதிரி ஆல்ஃபபெட் எதுவுமே இல்லாமல் நம்பர்ஸில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மெய் மதிப்பு சார்பு, அதாவது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சார்புகளோட 3 சிறப்பு வகைகள். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.